அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி செல்லோம்னு சொல்லி நானும் என் கூட்டாளி மாறி மீக்கிறேன். நாங்கள் ஈக்கிற கட்டாரில் உங்களுக்கு தெரியும். இதில் என்னண்டா நிசாம் காரியப்பர் இது உங்களுக்கு தான். என்னண்டா மாடு மாதிரி ஈந்தது பரவாயில்ல, ஆனால் உம்பேன்னு கத்தப்படாது. என்னண்டா இஸ்லாத்தையும் விற்று இலங்கை முஸ்லீம்களையும் விற்று திண்ட போதாதுக்கு இப்போ இலங்கையில் ஒரு நல்ல ஜனாதிபதினு நாடு முன்னேற்கனு போகக்கூட உனக்கு தேவையில்லாத வேலை தானே வந்துக்கொண்டு டிவியிட முன்னுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு. சரி, அப்போ அவருக்கு இந்த யார் எக்ஸ்போ லங்காட தலைவருக்கு அவருக்கு பஸ்நாயிர பலாத்து ஆண்டுக்காரகமாக கொடுத்தது உனக்கு இருந்த பிரச்சனை. உனக்கு கிடைச்சலான பிரச்சனையா? முதலாவது இலங்கையில் இருக்கிற முஸ்லீம் காங்கிரஸ்ன்றது இல்லாமல் ஆக்கணும். அப்போ தான் எங்களோட நாடு உருப்படி ஆகும். அப்போ இது முஸ்லீம் காங்கிரஸ்ன்ற பேர் தாங்கி கொண்டு இலங்கையோட முஸ்லீம்களை விற்று கொண்டிருவங்களுக்கான சொல்கிறேன். ஏற்கனவே மர்ஹூம் அஸ்ரம் அவர் இந்த மாதிரி நீங்கள் தனித்துவமாக இருந்து உங்களோட முஸ்லீம் காங்கிரஸ் மரக்கட்சியில் எலெக்ஷன் கேட்டு வரக்கூடிய ஆட்களோட சேர்ந்து நீங்கள் ஒண்டியில் அதை உங்களுக்கு ஒரு பாணி இருக்கிற அதை பாணியில் பயணிங்க. அது இல்லாமல் சஜபே பின்னுக்களை போட்டே பின்னுக்களை வால் பிடிச்சி கொண்டு முஸ்லீம்களை காட்டி கொடுக்குற விட வச்சுக்கொள்ளலாம். இப்போ ஏற்கனவே ஆட்கள் சரியான கோவத்தில் உங்களோட இது உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி வச்சவங்க. நீங்கள் இன்னமும் திருப்பி இதை சஜபக்காரனோட சேர்ந்து அவனோட சேர்ந்து கொண்டு தேவையில்லாமல் மடை அடித்து கொண்டு இலங்கையில் முஸ்லீம் காங்கிரஸ்னு காட்டி கொடுத்து கொண்டு இந்த வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு யாரும் பொறுப்பாக இயலாது. மற்றது முஸ்லீம் காங்கிரஸ்ன்ற இலங்கையில் ஓட கட்சி மட்டுமல்ல, இலங்கை முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒன்றியில் அது முஸ்லீம் காங்கிரஸ்ன்ற முஸ்லீம்ன்ற பேர் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு காங்கிரஸ்ன்னு வச்சுக்கொண்டு சேருதெல்லாம் செய்யுங்க. ரைட், மிச்சம் பேச விருப்பம் இல்லை. ஏடா அப்படி சூடாகிக்கணும். என்னோட கூட்டாளிமார்கள் அப்படியே கொய்ச்சி பேத்தினானுவல். அதனால் யாரும் அவனோட பேர் என்னத்தான் நிசாம் காரியப்பர் திருப்பியும் சொல்கிறேன். மாடா இருந்தது பரவாயில்ல, உம்பான்னு கத்தவானம். அதோடு இந்த இலங்கை முஸ்லீம்கள்கிட்ட மிகவும் உருக்கமான ஒரு வேண்டுகோள் என்னண்டா, இதை முஸ்லீம் காங்கிரஸ் பேரை வச்சுக்கொண்டு அவங்களோட சொந்த தேவைக்காண்டி சல்லியை புழுங்கி கொண்டு அவங்க இதுவரை காட்டியும் ஒன்றுமே செய்யாமிக்கிற இல்லையா? அப்போ இதுக்கு பிறகு நீங்கள் அவங்கள ஓட் பண்ணாதீங்க. இதுக்கு பிறகு அவங்கள ஓட் பண்ண விடுங்க. அப்போ சரி திருந்து வருதான்னு பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன், சில சரியா நான் சொல்கிறது ஓட் பண்ண வானம்னு சொல்லி இல்லை, ஓட் பண்ணுங்கோ, நல்ல மனுஷரை பார்த்து கொடுங்கோ. ஏண்டா எல்லாம் சுயநலவாதிகள். எல்லாரும் ஓட்ஸை எடுத்துக்கொண்டு அவனவன் முன்னேறி காரும் பாரும் தேனும் திறந்து கொண்டு ஜொல்லியா ஹைஃபையா ஐக்கிறானோல். ஆனா சந்தை கொடுக்க நீங்க தானே எங்கட இந்த மாட்டு முஸ்லீம்கள் அவங்கள இன்னுமே ரிச்சோலே மில்பிரேக்லே தள்ளிக்கொண்டு ஓடிக்கொண்டு திரியுதாங்கோ. இதைத்தான் நான் சொல்லு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த அரசாங்கத்துக்கு சரி ரைட். இது இங்கே பாருங்க, இப்போ தயவு செஞ்சு இதை நிசாம் காரியப்பர் இது உங்களுக்கு எப்படி சேராமிக்காது. தயவு செஞ்சு விட்டு போங்கப்பா. சும்மா பிரச்சனை பண்ணாம்ப்பா. நிசாம் காரியப்பர் முஸ்லீம் காங்கிரஸ்ட அப்படியா? சும்மா இது ஓலோட பெட்டிக்கிரியை ஹெல்த்தி வெளியே எடுத்துக்கொள்ள வேணாம். அதை சுட்டி பெஷாம இருங்க பொத்தி கொண்டு ரிட்டர்ன் மட்டும் நல்லா. ரைட்.